தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் சேர்ந்து படிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கிட்டோமா? தானியேல் 6:16. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். இந்த வசனம் மிக முக்கியமானது. இந்த ஜூலை மாதத்தில் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தை. அன்பானவர்களே, இந்த குறிப்பிட்ட சம்பவம் நம்மை விசுவாசத்தில் தூண்டுகிற சம்பவம். குறிப்பாக ஸ்தோத்திரம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சம்பவமும் தானியேல் சிங்கக்கபியில் போடப்பட்ட சம்பவமும் ரொம்ப நம்முடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புகிற ஒரு வேத பகுதி. எனவே இந்த வசனங்களிலிருந்து இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு 7 காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அதாவது தானியேல் என்கிற தேவ மனிதன் பாபிலோனுக்கு சிறையாய் கொண்டு வரப்பட்டவன். குறிப்பாக அநேக ஆயிரக்கணக்கான யூத வாலிபர்கள் கைது செய்யப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு வந்தார்கள். அதில் தானியேலும் ஒருத்தன். அதோடு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கிற வாலிபர்களும் அதில் அடங்குவார்கள். இந்த இடத்துல தான் பாபிலோன் ராஜா யூத வாலிபர்களை அந்த தேசத்தின் குடிகளாகவே மாற்ற விரும்பினான், பாபிலோனியர்களாக மாற்ற விரும்பினான். யூதர் வாலிபர்கள் ஞானம் நிறைந்தவர்கள். ஆகவே அவருடைய ஞானத்தை தன் தேசத்தில் பயன்படுத்துவதற்கு ராஜா விரும்பினான். யூதர்களுடைய ஞானத்தை யூதராக வைத்து பயன்படுத்தாமல் பாபிலோனியராக, கல்தையராக மாற்றி பயன்படுத்த விரும்பினான். எனவேதான் அவர்களுக்கு பாபிலோனியுடைய பெயர்களை சூட்டினான், அவர்களுக்கு பாபிலோனிய உணவுகளை கொடுத்தான், பாபிலோனிய பாஷைகளை கற்றுக் கொடுத்தான், பாபிலோனிய வழிபாடுகளை, வணக்க முறைகளை சொல்லிக் கொடுத்தான். ஆனால் இந்த தானியேலும் அவனுடைய சார்ந்த நண்பர்களும் அவர்கள் பாபிலோனில ராஜாவோடு கூட இருப்பதிலும் ஞானத்தை பயன்படுத்துவதிலும் சங்கடம் இல்லை. ஆனால் கர்த்தரை விட்டுவிட, பரிசுத்தத்தை இழந்துவிட வாலிபர்கள் முன் வரவில்லை. எவ்வளவுதான் போராட்டம் வந்தாலும் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த விரும்பினார்கள். ராஜாவோ அவங்களோடு கர்த்தர் இருப்பதை கண்டு அவர்களை தேசத்தில் உயர்த்தினான். சாப்பாட்டிலே ஒரு பெரிய தீர்மானம் எடுத்தான் தானியேல். தேவன் அவனோடு கூட இருந்தார், அவன் நண்பர்களோடு கூட இருந்தார். தேவன் அவளோடு இருந்ததுனால 10 மடங்கு சமர்த்தர்களாக மாறினார்கள். ஒருபோதும் ராஜ போஜனத்தால் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று ஆண்டவருக்குள்ள தீர்மானம் எடுத்தார்கள். கர்த்தருக்காக தீர்மானம் எடுக்கிறவர்களுக்காக தேவன் சப்போர்ட் பண்றார், ஆண்டவர் துணை செய்கிறார். அதோடு தானியேல் ஜெபிக்கிறவனாக இருந்தான். 3 வேளையும் தவறாமல் ஜெபித்திருக்கிறான். ஆனால் ஜெபிப்பதை குற்றமாய் கண்டு அவனுடைய எதிரிகள் அவனை எப்படியாகிலும் அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். இந்த சத்துருக்கள் அவனுக்கு விரோதமாக எழும்பி ஒரு சட்டத்தை ராஜா மூலமாக ஏற்றி, ராஜாவுக்கே தெரியாமல் தானியேலுக்கு எதிராக இந்த சட்டம் இயற்றப்பட்டது. ராஜாவும் ஆராய்ந்து பார்க்காமல் அதில் கையெழுத்துமிட்டு தானியேல் குற்றம் சாட்டப்பட்டு சிங்கக்கபிக்குள்ளே தள்ளப்பட்டான். ஆனால் தானியேல் சிங்கக்கபிக்குள்ளே தள்ளப்பட்டாலும் பரவாயில்லை, நான் தேவனிடத்தில் ஜெபிப்பதை நிறுத்த மாட்டேன் என்பதில் உறுதியாக இருந்தான். தானியேலுடைய அந்த உறுதியை நாம் கவனிக்க வேண்டும். ஆனால் கர்த்தரோ பாவத்துக்காக எதிராக நிற்கிறவனுக்காக அல்லது ஆண்டவருக்காக உண்மையாய் வாழ விரும்புகிற ஒருவனுக்காக தேவன் எதையும் செய்ய வல்லவர் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி அந்த சிங்க கெபிக்குள்ளே, குகைக்குள்ளே தானியேல் போகும் முன்னே சிங்கங்களின் வாய்களை தேவன் கட்டி போட்டார். சிங்கங்கள் தானியேலை ஒன்றும் செய்யவில்லை. இரவு முழுவதும் தானியேல் அந்த சிங்க கெபிக்குள்ளே இருக்கிறான். காலையிலே ராஜா எழும்பி இருட்டோடே போய் கூப்பிடுகிறான், தானியேலே, இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா என்று கேட்கிறான். முந்தின நாள் ராத்திரி தானியேலுக்கு சொல்லுகிறான் ராஜா, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லுகிறான்.
காலையிலே தப்புவித்தாரா என்று கேட்கிறான். ஒரு எதிர்பார்ப்போடு கேட்கிறான். உள்ளே இருந்து உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க முடியாது, ஆனால் உள்ளே உள்ள சத்தத்தை கேட்க முடியும். அங்கே இவனுடைய வார்த்தைக்கு பதிலாக என்ன சத்தம் வரப்போகிறது? தானியேல் உயிரோடு இருந்தால் சத்தம் வரும், இல்லை என்றால் சத்தம் வராது. ஒருவேளை சிங்கங்களின் சத்தம் வேண்டுமானால் கேட்கலாம். ஆனால் காலையிலே தானியேலின் சத்தம் கேட்டது. தானியேல் சொல்கிறான், ராஜாவே நீர் என்றும் வாழ்க. என் தேவன் தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். அது என்னவென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை. தானியேல் ஒரு வெற்றிகரமான ஒரு வார்த்தையை சொல்றத நான் கவனிக்கிறோம். அவன் வெளியேற்றப்படுகிறான். அவனுக்கு விரோதமாக சரி செய்தவர்கள் சிங்கத்தின் குகையிலே தள்ளப்பட்டு மரிக்கிறார்கள். தானியேல் விடுவிக்கப்படுகிறான். ராஜா கர்த்தரை விசுவாசிக்கிறான். இதெல்லாம் நடந்து வருகிறது. இந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய உண்மையான பாடம் என்ன? தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற 7 உண்மையான விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று, இந்த தானியேல் மூலமாய் நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்னா, எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் உயர்த்தினவரை விட்டுவிடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் சரி, நான் ஆண்டவரை பார்க்கும்போது ஆரம்பத்தில் எப்படி பார்த்தேனோ அதை விட இன்னும் ஆர்வமாகவே பார்க்க விரும்புகிறேன், இன்னும் ஆண்டவரை உயர்த்தவே விரும்புகிறேன் என்ற இடத்துல தேவன் நம்மை வைப்பாராக. சொல்லுங்க, எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் ஆண்டவரை அவருக்கு உண்மையாவே இருக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த உண்மையை உங்க வாழ்க்கையில ஒருபோதும் மறந்துடாதீங்க. அன்பானவர்களே, தேவன் அதை எதிர்பார்க்கிறார். உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்ட நாளில் ஆண்டவருக்கு முன்னாடி எவ்வளவு பணிவாக இருந்தோமோ, ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்ட நாளில் அவர் மேல் எவ்வளவு அன்பாக இருந்தோமோ, அதே போலவே நாம் உயர்ந்திருக்கும் போதும் அவர் மேல் அன்பா இருக்க தேவன் கிருபை செய்வாராக. நம்முடைய தாழ்மையில, நம்முடைய ஏழ்மையில, நம்முடைய வறுமையில, நம்முடைய இல்லாமையில நாம் ஆண்டவருக்கு எவ்வளவு உண்மையா இருந்தோமோ, அதே போல நம்முடைய செழிப்பிலேயும் நிறைவிலேயும் அவருக்கு உண்மையா இருக்க நாம் மறந்துடக்கூடாது. தானியேல் அப்படி இருந்தான். ஏன்னா அவன் இளைஞனாக இருக்கும் போது, அடிமையாக கொண்டு வந்த போது அவன் எவ்வளவு உண்மையாக இருந்தானோ அதே உண்மையாக அவன் உயரத்திற்கு வந்த போதும் இருந்தான். பாபிலோன் தேசத்தில் வரும்போது அடிமையாக இருந்தான். ஆனால் கர்த்தருக்காக வைராக்கியமாக உணவில் உண்மையாக இருந்தான். ஆனால் அன்று முதல் கொண்டு தேவன் அவனை தேசத்தில் உயர்த்தினார், படிப்படியாக உயர்த்தினார். 120 தேசங்களுக்கு தேசாதிபதிகள் இருக்கிறாங்க. எல்லா நாடுகள்லையும் ஸ்தோத்திரம் அங்கே பிரதானிகள் இருக்கிறாங்க. ஆனால் எல்லா பிரதானிகளுக்கும் தலைவராக 3 பிரதானிகள் இருக்கிறாங்க. அந்த தேசாதிபதிகளுக்கு தலைவராக 3 பிரதானிகளில் தானியேல் முக்கியமான பொறுப்பு. ஆனா அவ்வளவு உயரத்துக்கு அவன் உயர்த்தப்படுகிறான். எல்லாரும் அவங்கிட்ட உதவி கேட்கும் அளவுக்கு, பணிந்து கொள்ளும் அளவுக்கு தானியேல் தேசத்துல உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறான். அன்பானவர்களே, அப்போதும் கூட தானியேல் ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவனாக இருக்கிறான். 1:8 அவன் எவ்வளவு ஆண்டவருக்காக தீர்மானமா இருந்தானோ, உறுதியா இருந்தானோ, அதே உண்மையும் உறுதியும் 6ஆம் அதிகாரம் 4:10 கூட அந்த உறுதி அவனுக்குள்ளே இருந்தது. குறிப்பாக தானியேல் பாபிலோனுக்கு வரும்போது, அல்லது ராஜபோஜனத்தால் தீட்டுப்படுத்த கூடாது என்று தீர்மானம் எடுத்த போது அவனுக்கு வயது ஒரு இளம் வயது, 14 முதல் 20 வயதுக்குட்பட்ட ஒரு இளைஞனாக தான் அவங்க வந்தான். அப்பொழுது ஆமென் ஸ்தோத்திரம், பொதுவாக அந்த சோதனை அவனுக்கு ரொம்ப அதிகம். பாருங்கள், குறிப்பா சாப்பிடுகிற வயது, வாலிபர்கள் சாப்பிடுகிற வயது, அந்த வயதுல எதை கொடுத்தாலும் சாப்பிடுற வயசு, சாப்பாட்டுக்கு ஆசைப்படுற வயசு. வயசாயிட்டுனா கூட பரவாயில்ல, இல்லாட்டாலும் பரவாயில்ல, மரக்கறி போதும்னு எதிர்பார்க்கிற வயதுல அல்ல, அசைவத்தை அள்ளி சாப்பிடுற வயசுல தானியேல் வேண்டாம்னு ஒதுக்குறான்னா அது உண்மையிலே பாராட்டப்பட வேண்டியதுதானா? ஆமாவா இல்லையா? இல்ல, அதாவது சாப்பிட முடியாத வயசுல வேண்டாம் சாப்பாடுன்னு சொல்றது பெருசு. ஆனா சாப்பிட வேண்டிய வயதுல வேண்டான்னு சொல்றதுதான் பெரிய விஷயம். ஆமென் ஸ்தோத்திரம். வாய்ப்புள்ள நேரத்தில் அதை வேண்டான்னு ஒதுக்குறது ஒரு பெரிய ஒரு தீர்மானத்துல நாம் பாராட்ட வேண்டிய தீர்மானம் தான். ஆனா அதே தானியேல்
இப்போ சிங்கக்கபியில போடப்படும் போது அவனுக்கு வயது 80 to 90 வயது இருக்குன்னு சொல்றாங்க. தானியேலுக்கு 80 to 90 வயது இருக்கும், முதிர் வயது. ஒரு 90 வயது தாத்தாவை சிங்கக்கபிக்குள்ளே தள்ளி விடுகிறார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். ஜெபிப்பதை குறையாக கண்டுபிடிக்கிறார்கள். தானியேல் ஜெபிக்கும் போது அன்பானவர்களே, அவன் ஒரு பெரிய அதிகாரி, தேசத்தின் பிரதானி. ஆனா அவன் இருக்கும்போது அவன் அந்த சூழ்நிலைகளில வயதான காலத்தில் ஏன் நமக்கு இந்த வம்பு என்று நினைக்கவில்லை. வயதுதான் ஆகிவிட்டது, ஆனா விசுவாசம் குறையவில்லை, உண்மை குறையவில்லை, தீர்மானம் குறையல. அந்த இளமையின் துடிப்பு இருக்கும் போதும் உறுதியாக தான் தீர்மானத்துல, தளர்ந்து போன காலத்திலையும் மனசுல உறுதியாக இருந்தான். அல்லேலூயா. உடம்பு தான் கொஞ்சம் பலனற்று போயிருக்கலாம், ஆனா விசுவாசத்துல ரொம்ப உறுதியாக இருந்திருக்கிறான். அன்பானவர்களே, எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் சரி, அவன் கர்த்தர் மேல விசுவாசமாகவும் உண்மையாகவும் இருப்பதில் ஒரு நாளும் தயங்கவே இல்லை. நீங்க வேதாகமத்தில் படிக்கும் போது ஆடுகளின் பின்னே போகும்போது எவ்வளவு ஆண்டவருக்கு உண்மையா இருந்தானோ அதே போல ஆமென் சிங்காசனத்துல தாவீது உயர்த்தப்பட்ட போதும் அதே உண்மையுடன் ஆண்டவருக்காக இருந்தான். அன்பானவர்களே, பல நேரங்கள்ல ஆசீர்வாதங்கள் வரும்போது, பணம் சேரும் போது, நண்பர்கள் சேரும் போது, வசதி வாய்ப்புகள் கூடும் போது, வாகனங்கள் பெருகும் போது, ஆமென் ஸ்தோத்திரம், நல்ல பணப்புழக்கம் ஏற்படும் போது உண்மையும் விசுவாசம் குறைந்து போவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நிறைய பேருடைய வாழ்க்கையில கஷ்டப்படும் போது, ஏழ்மையில, தரித்திரத்துல ஆண்டவருக்காக உண்மையா இருந்தார்கள். ஆனால் பணம் வந்த போது, உயர்த்தப்பட்ட போது, பதவி கிடைத்த போது, ஆமென் படிப்படியாக ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தரை மறந்து போன மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய உறுதி எடுக்கணும், தீர்மானம் எடுக்கணும், தானியேல் மூலமா கற்றுக்கொள்ளணும். நீங்கள் நானும் சொல்லணும், ஆண்டவர் என்னை உயர்த்தி வைக்கும் போது என் உயர்வை அல்ல உயர்த்தினவரை பிடித்துக் கொள்ளுகிறேன். பலரும் கூட உயர்த்தப்படும் போது உயர்வை பிடித்துக் கொண்டு உயர்த்தினவரை விட்டு விடுகிறார்கள். நான் சொல்றேன், ஆண்டவரே என்னை உயர்த்தும் போது என் உயர்வை விட உயர்த்தினவரே பெரியது எனக்கு. நல்லா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. நான் தான் கத்திக்கிட்டு இருக்கேன், நீங்க அமைதியா இருக்கீங்களே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு உற்சாகம் உங்களுக்குள்ள வரட்டும், அந்த உறுதித்தன்மை உங்களுக்குள்ள இருக்கட்டும். மீண்டும் சொல்றேன், நான் உயர்த்தப்படும் போது உயர்வை அல்ல உயர்த்தினவரை பிடித்துக் கொள்ளுகிறேன். பலரும் கூட நான் சொல்றது உண்மை, நீங்க நம்புவீங்க. ஏன்னா உயர 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 நமக்கு உயர்வு மேல கவனம் செலுத்தி உயர்த்தினவரை மறக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. நிறைய பேர் அப்படி போயிட்டாங்க. ஆனா தாவீது எப்போ ஆடுகளின் பின்னே போகும்போது இசை வாசித்து, கிண்ணறங்களை வாசித்து ஆண்டவரை எப்படி ஆராதனை பண்ணானோ, காட்டில் இருக்கும்போது, யாரும் கண்டுகொள்ளாத இடத்தில் இருக்கும்போது, ஆமென் எப்படி ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டானோ அதே மாதிரி தான் சிங்காசனத்துல ராஜாவான பிறகும் கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொண்டான். அவன் ஆண்டவரை ஆராதனை செய்கிறதை பார்த்து அவன் மனைவி கூட கேட்கிறாள், இப்படியெல்லாம் தேவனை ஆராதிக்கணுமா? வேலைக்காரருடைய பெண்களுக்கு முன்பாக, ஸ்திரீகளுக்கு முன்பாக என்று அவள் அதை அற்பமாக நினைக்கும் போது அவன் சொன்ன வார்த்தை, ஆடுகளின் பின்னே போன என்னை ஆண்டவர் இழுத்து அழைத்து கொண்டு வந்து என்னை சிங்காசனத்தில் தேவன் உட்கார வைத்திருக்கிறார், என்னை தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார், அந்த தேவனை நான் இன்னும் துதிப்பேன், இன்னும் நீசனாவேன் என்று தாவீது சொன்னான். பாருங்களேன், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, தேவன் நல்லவர் என்பதை தாவீது உணர்ந்து வைத்திருந்தான். மீகாலுக்கு அவன் சொல்லுகிறான், நீ உன் தகப்பனார் ராஜா, அதனாலே நீ ராஜகுமாரத்தியாய் இருப்பது பெரிதாக உனக்கு தெரியாது. ஆனா நான் இருக்கிற இடம் எனக்கு ரொம்ப பெரிதாக தெரிகிறது. ஏன் தெரியுமா? என்னை தேவன் எங்கேயோ இருந்து தாழ்மையிலிருந்து என்னை கொண்டு வந்து என்னை எவ்வளவு உயர்வாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். என் தேவனுடைய நன்மைகளை நான் உணர்ந்திருக்கிறேன், அதனால என் தேவனை இன்னும் ஆராதிப்பேன் என்று சொல்லுகிறான். நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் சரி, உயரத்தை நம்பிவிட உயர்த்தினவரை நம்புங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்தினதை நம்புங்கள். ஆசீர்வாதம் எவ்வளவு கர்த்தர் ஆசீர்வதிச்சாலும் ஆசீர்வாதத்தை நம்பிராம ஆசீர்வதித்தவரை நம்புங்கள். உலகம் கூட அப்படித்தான் சொல்லுது, ஏறி வந்த ஏணியை எட்டி உதைக்காதே என்று சொல்லுவார்கள் உலக மக்கள். உங்களை என்னை கர்த்தர் உயர்த்தி வைத்தார் அல்லவா, அந்த உயர்த்தினவரை விட்டுறாதீங்க. எப்போ நான் உயர்த்தப்படும் போது உயர்த்தினவரையும் சேர்த்து வைத்துக் கொண்டால் உயர்வு ஆசீர்வாதமானதா இருக்கும். உயர்த்தப்படும் போது உயர்த்தினவரை விட்டுட்டா அந்த உயர்வே நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது, மன நிறைவாகவே இருக்காது. கர்த்தர் உங்களை உயர்த்தி இருந்தா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா.
யாருமே என்னை கர்த்தர் உயர்த்தலைன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் நம்ம எல்லாரையும் பணம் ஆசீர்வாதங்களை உயர்த்துறது ரெண்டாவது, ஆனா பாவத்திலிருந்து நம்மளை உயர்த்தினார்ல, அது எல்லாருக்கும் தேவன் கொடுத்திருக்கிறாரு. அதை எல்லாரும் தைரியமா சொல்ல முடியும். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு என்னை கர்த்தர் அவர் பிள்ளை என்கிற உயர்வுக்கு என்னைய கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. குறிப்பாக இன்னைக்கு இந்த காலவேளையில தேவனுடைய பிள்ளைகளை, நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இரண்டாவது விஷயம், தானியேலுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டாவது உண்மை என்னன்னா, நீங்கள் உண்மையாய் தேவனை பின்பற்றினால் மனிதர் உங்களிடத்தில் குற்றம் கண்டுபிடிப்பார்கள், ஆனாலும் குற்றச்சாட்டுகளை பொய் என்று தேவன் நிச்சயமாக நிரூபிப்பார். நீங்க உண்மையா ஆண்டவர் பின்பற்றவங்களா இருந்தா உங்களை குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள் கட்டாயம் இருப்பார்கள். ஸ்தோத்திரம். அதையே தொழிலாக வைத்து தேடிக்கொண்டிருப்பார்கள். குற்றச்சாட்டுகள் உங்கள் மேல் புறப்பட்டு வரும் அன்பானவர்களே. ஆனாலும் தேவன் அந்த குற்றச்சாட்டுகளை மாற்றுவதற்கு, அதை பொய் என்று மாற்றுவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். எப்போதுனா நாம் கர்த்தருக்கு உண்மையா இருக்கும் போது. தானியேல் கர்த்தருக்கு உண்மையா இருந்ததுனால தான் அவனை குற்றம் கண்டுபிடிக்க ஒரு கூட்டம் எழும்பினார்கள். ஏன் தானியேல் மேல எல்லாரும் குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள் தெரியுமா? ஏன்னா தானியேல் தேசத்துல அதிபதியாக இருக்கிறான். அவனுக்கு கீழே தான் எல்லா நாட்டு பிரதானிகளும் இருக்கிறாங்க. தானியேல் உண்மையா இருக்கிறது தான் மற்றவங்களுக்கு பிரச்சனை. தானியேல் நல்லவனா இருப்பது தான் மற்றவங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா எல்லாரையும் போல தானியேலும் லஞ்சம் வாங்குறவனாக, எல்லாரையும் போல ஏமாத்துறவனா, எல்லாரையும் போல தானியேல் தப்பு செய்யறவனா இருந்திருந்தா மற்றவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா அவங்கள மாதிரி இவனு இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. ஆனா எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கிறாங்க, தானியேல் மட்டும் தனியா இருக்கிறான், உண்மையா இருக்கிறான். அதனால ராஜாவும் அவன் மேல பிரியமா இருக்கிறாரு. அவன் உண்மையா இருக்கிறதுனால மற்றவங்களும் தப்பு செய்ய முடியல. தவறு செய்யறவங்களை தானியேல் கண்டித்தாக வேண்டிய இடத்துல இருக்கிறான். அதனால தானியேலை எல்லாருக்கும் பிடிக்கல. தானியேல் இருந்தா நாம தவறு பண்ண முடியாது, இந்த தானியேலை ஒழிச்சு கட்டினாதான் நாம தப்பு செய்ய முடியும்ன்ற ஒரு இடத்துல எல்லா பிரதானிகளும் எல்லா தேசாதிபதிகளும் ஒன்றாக இணைந்து கொண்டார்கள். பல நேரங்களில் நாம் கர்த்தருக்கு உண்மையா இருப்பதனால நம்மை குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உண்மையா இருக்கிறவர்களை மற்றவர்களுக்கு பிடிக்கவில்லை. தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா உங்களை அந்த உலகம் பாராட்டணும் கூட நினைக்காதீங்க. உங்களை ஏளனம் கூட செய்யும். நீங்க உண்மையா இருப்பதே உலகம் ஏளனம் கூட செய்யும். நீங்க உங்களை பார்த்து சொல்லும், நீ உண்மையா இருக்கிறதுனால தான் நாட்டையே திருத்திர போறியா அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல உண்மையா இருந்தா சொல்லுவாங்க, இவர் அரசாங்க வேலை செஞ்சா சொல்லுவாங்க, இவர் உண்மையா இருந்தா அரசாங்க தூக்கி நிறுத்த போறார் போல தெரியுதுன்னு. பிரைவேட்ல வேலை செஞ்சா சொல்லுவாங்க, இவர் தான் ஓனர் வீட்டுக்கு இவர் தான் சம்பாத்தியம் பண்ணி கொடுக்க போறாருன்னு சொல்லுவாங்க. எப்படி ஆகிலும் பல விதங்கள்ல தேவனுடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில உண்மையா இருப்பதன் மூலமாக பகைகள் வரலாம். நான் உண்மையா இருப்பதால் பகைக்கிறார்கள் என்பதற்காக நான் உண்மையை விட்டு விட முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது இல்ல? நீங்க உண்மையா இருக்கிறத விட்டுறாதீங்க. குற்றங்கள் வரலாம், உங்களை பழி சொல்வார்கள், பொய் குற்றச்சாட்டுகள் உங்கள் மேல் சுமத்தப்படும். ஆனா ஒண்ணு மாத்திரம் நீங்க மறந்துடாதீங்க, ஏற்ற வேளை வரும்போது தேவன் உங்க மேல தப்பு இல்லைன்றதை நிரூபித்து காண்பிப்பார். அல்லேலூயா. அநேக நேரங்கள்ல நீங்க இந்த பாதையில போயிருக்கிறீங்கன்னு தெரியல. சில நேரங்கள்ல நாம செஞ்சிருந்தா சொன்னா கூட அவ்வளவு தெரியாது. ஆனா நம்ம தவறே பண்ணாம நாம தவறு செய்தோம் என்று சொல்லும் போது அந்த வலி ரொம்ப அதிகம், அது வேதனை ரொம்ப அதிகம். நீங்க செய்யாத ஒன்றை செய்ததாகவோ, நீங்க சொல்லாத ஒன்றை இவங்க தான் சொன்னாங்கன்னோ, இந்த பிரச்சனைக்கு இவாதான் காரணம்னு உங்களை பழி போட்டாலோ அதை உங்களால தாங்கிக் கொள்ள முடியாது. சில விஷயங்களை நாம சொல்லி மாற்றவும் முடியாது, மாற்ற முடியாது. நீங்க உண்மையா இருக்கிறீங்கன்றதை நீங்களே வெளிப்படுத்தவும் முடியாது, யாரும் நம்பவும் மாட்டாங்க. ஏனென்றால் நீங்கள் ஒருவராக உண்மைக்காக நிற்கிறீர்கள், ஒரு கூட்டம் உங்களுடைய உண்மைக்கு எதிராக நிற்கிறது. நீங்கள் தவறானவர்கள் என்றும் நீங்கள் தவறு செய்தீர்கள் என்றும் சொல்வதற்கு பெருங்கூட்டம் இருக்கிறது. நான் தவறு செய்யவில்லை என்று நீங்கள் ஒருவராக நின்று சொல்லுகிறீர்கள். அல்லேலூயா. அன்பானவர்களே, குற்றம், உங்கள் மேல் சொல்லப்பட்ட பொய் குற்றச்சாட்டு நிச்சயமாக நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கெல்லாம் ஆண்டவரே நிரூபித்து காண்பிப்பார். நான் அதை நம்புறேன். நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா போதும், ஏற்ற காலத்துல ஆண்டவர் அதை நிச்சயமா வெளிப்படுத்துவாரு. தானியேல் குற்றமில்லாதவன் என்று ராஜாவுக்கு தெரிஞ்சிருந்தாலும் தானியேல் ராஜா தானியேலுக்கு உதவி செய்யவில்லை என்பதை நாம் வாசிக்கிறோம்.
ராஜா நினைச்சா தானியேலுக்கு உதவி செஞ்சிருக்க முடியும், ஆனா ராஜா செய்யவில்லை. ராஜா தானியேலை விடுவித்திருக்க முடியும். ஒரு நாட்டில் ராஜா தான் ஹை பவர், அவன் தான் ரொம்ப உயர்ந்த அதிகாரம் உடையவன் இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். ஜனநாயக நாட்டில் வேற, ஆனால் மன்னர் ஆட்சியிலே மன்னன் தான் எல்லாம். அவன் நினைச்சா யாருக்கும் மரண தண்டனை கொடுக்க முடியும், யாரும் ஏன்னு கேட்க முடியாது. அவ்வளவு அதிகாரம் உள்ள ஒரு ராஜா நினைச்சிருந்தா அவன் தானியேலை காப்பாற்றி இருக்க முடியும். பெர்சிய ராஜா ஆகாஸ்வேரு எஸ்தர் காலத்தில் ஒரு சட்டம் இயற்றினான் ஆமான்னாலே. அந்த சட்டம் யூதர்கள் எல்லாரும் குறிப்பிட்ட நாளிலே கொல்லப்பட வேண்டும் என்கிற சட்டம். அந்த சட்டம் போய் கொண்டிருக்கிறது. அதற்குள்ளே எஸ்தர் ஜெபம் பண்ணுகிறாள். அவளோடு சேர்ந்து மொர்தெகாயும் ஜெபிக்கிறான். யூத ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிற எஸ்தர், ராஜா மறுபடியும் இறங்கி வந்து எஸ்தருக்காக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் தருவேன் என்று சொல்லுகிறான். இந்த எஸ்தரோ அவள் தன் ஜனத்துக்காக மன்றாடுகிறாள். ராஜா சொல்லுகிறான், இயற்றப்பட்ட சட்டத்தை மாற்ற முடியாது, ஆனால் இன்னொரு சட்டம் இயற்றலாம் என்று, யூதர்கள் தங்களை காத்துக்கொள்ள யுத்தம் செய்யலாம் என்று இன்னொரு சட்டத்தை ஏற்றி அனுப்புகிறான். நல்லா கவனிச்சிங்கன்னா, அதே பெர்சிய ராஜா தான் தரியு. இந்த தரியு தானியேலுக்காக இன்னொரு சட்டத்தை கூட ஏற்றி தானியேலை காப்பாற்றி இருக்க முடியும். 30 நாள் வரையிலும் யாரும் ராஜாவை தவிர ஜெபம் பண்ணக்கூடாது, ஆராதிக்க கூடாது, எந்த கடவுளையும் வணங்கக்கூடாதுன்னு ஏற்றப்பட்ட சட்டம் இருக்குல்ல, அந்த சட்டத்தை மாற்ற முடியாட்டா கூட ஆமென் இன்னொரு சட்டம் ஏற்றி இருக்கலாம். அந்த சட்டத்தின்படி ஸ்தோத்திரம் தானியேலை காப்பாற்றுவதற்கான ஒரு வரியை சேர்த்து ஒரு புதிய சட்டத்தை ஏற்றி ராஜா அவனை காப்பாற்றி இருக்க முடியும். ஆனால் ராஜா காப்பாற்ற முன் வரவில்லை, அவனுக்கு ஆறுதல் மட்டும் சொல்லுகிறான். நல்லா கவனிச்சிங்கன்னா, தானியேலை நான் என்ன செய்ய, என்னால் ஒன்றும் பண்ண முடியல, நீ ஆராதிக்கிற உன் தேவன் என்ன செய்வார், உன்னை தப்புவிப்பார்னு தானியேல் கிட்ட அவனே சொல்லி முடிச்சிட்டான். ராஜாவால் ஒன்றும் செய்ய இயலவில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ராஜா ஆமென் ஸ்தோத்திரம் இந்த தானியேலுக்கு உதவி செய்ய முன் வரவில்லை, குற்றம் சாட்டுகிறவர்களோடு கூட சேர்ந்து கொண்டது போல தெரிகிறது. நான் சொல்லுகிறேன், உங்களுடைய குற்றச்சாட்டுகளை தேவன் மாற்றுவார். இன்னைக்கு இந்த காலையில் ஒருவேளை இந்த மாதிரியான அனுபவத்தில் நீங்கள் வந்திருந்தால், அல்லது உங்கள் மேல் பழி போடப்பட்டிருந்தால், செய்யாத ஒன்றை செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருந்தால், எனக்கு இந்த காலையில் கர்த்தர் உங்களுக்கான செய்தி தருகிறார். நீங்கள் கர்த்தரை பிடித்துக் கொள்ள சார்ந்திருங்கள். அதனாலே சில நேரம் உபத்திரவத்தின் பாதையில் நீங்கள் போகலாம் ஒருவேளை, ஆனால் தேவன் உங்க மேல உள்ள உண்மையை தேவன் வெளியே கொண்டு வருவார். உண்மை வெளியே நிச்சயமா தெரிய வரும். அன்பானவர்களே, யோசேப்பின் மேல் சாட்டப்பட்ட குற்றம் என்பது அவன் நிரூபிக்க முடியல, நிரூபிக்கவும் விரும்பல. யோசேப்பு என்னதான் அவன் தன்னை குற்றவாளி இல்லை என்று சொன்னாலும் கேட்க ஆள் இல்லை. அவன் சிறையில் தள்ளப்பட்டிருக்கிறான். ஏனென்றால் அவனை விசாரிக்க கூட இல்லை. ஏனென்றால் அவன் எளிமையான மனிதனாக இருக்கிறான். அவனை கேட்பதற்கு ஆள் இல்லை. பொதுவாக எளியவனுக்காக நிற்க ஆள் குறைவு. ஆமென் ஸ்தோத்திரம். பெரும்பான்மைக்கு சாதகமாய் பேசத்தான் ஆள் நிறையவா இருக்கிறாங்க. ஒரு தனி மனிதனுக்காக பேசுவதற்கு ஆட்கள் ரொம்ப குறைவு. பணமும் வசதியும் பதவியும் அதிகாரமும் எங்க இருக்கோ அங்கே சேர்வதற்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா மைனாரிட்டி கூட சேர ஆள் இல்லை. கர்த்தர் மெஜாரிட்டி கூட இல்லை, மைனாரிட்டி கூட தான் கர்த்தர் இருக்கார். அல்லேலூயா. சிறியவனை புழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, உலகம் பெரும்பான்மையை நோக்கி ஆதரவளிக்கும், ஆனால் தேவனோ சிறுபான்மையான மக்களுக்காக ஆதரவளிக்கிறவர். இந்த நிறைய இடங்கள் அப்படிதான். வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளை தனியாக நிற்பாங்க, இந்த எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிடுவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, அது நிறைய இடத்துல நடக்கும். ஆண்டவர் அறியாத ஜனங்கள் நடுவில் இருக்கிற தேவ பிள்ளைகள் தனிமைப்படுத்தப்படலாம். ஒருவேளை நீங்க கர்த்தரை நேசிக்கிறதுனால, ஜெபிக்கிறதுனால உங்களை ஓரங்கட்டலாம், உங்களை கேலி பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம். அந்த பெருங்கூட்டத்தின் நடுவில் நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டவர்களா இருக்கலாம். மற்ற எல்லாரும் அந்த ஒரு பெரும் கூட்டம் இருக்குல்ல, அவங்களுக்குள்ள எல்லாம் அடிச்சுக்கிட்டு மோதிக்கிடுவாங்க. ஆனா தேவ பிள்ளைக்கு எதிராக வரும்போது மட்டும் எல்லாம் ஒன்னே சேர்ந்துக்கிடுவாங்க. அந்த நேரத்துல உங்களுடைய நீதி நியாயத்தை நிலைநாட்ட உங்களால் இயலாது. நீங்கள் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. தேவனாகிய ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார், உண்மையை வெளியே கொண்டு வருவார். அன்பானவர்களே, ஒருத்தர் இப்படி சொல்றார், தன் குற்றத்தை பார்க்கும்போது வழக்கறிஞராகவும் பிறர் குற்றத்தை பார்க்கும்போது நீதிபதியாகவும் மாறுகிறார்களாம். எத்தனை பேருக்கு புரியுது? தன் குற்றத்தை பார்க்கும்போது அவங்க என்னவாயிடுறாங்க? அவங்க வழக்கறிஞர் ஆயிடுறாங்க. அதை வாதாடி உண்மையா நிரூபிக்க விரும்புறாங்க. அவங்க வழக்கறிஞராக இருப்பாங்க.
தப்ப அந்த அவங்களுக்காக வழக்காடுவாங்க. இது ஒரு பெரிய தவறு இல்லை, இவர் நீதிமான்னு வழக்கறிஞர் ஆயிடுவாங்க. அதே தவிர இன்னொருத்தர் செய்யும்போது அவங்க யாராயிடுறாங்க? நீதிபதி ஆயிடுறாங்க, தீர்ப்பு வழங்குற இடத்துல இருப்பாங்க. இது பயங்கரமான குற்றம். இதற்கு ஈபிக்கோ 34 அப்படின்னு நம்பர்லாம் சொல்லி குற்றம் சாட்டி தண்டனை வழங்கிடுவாங்க. நீங்களும் நான் அப்படி ஆளா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நான் அந்த மாதிரி ஆள் நிறைய பார்த்துருக்கேன். ஒரே தவறு தான் அவங்க செஞ்சிருப்பாங்க. அசல மாமியார் உடைச்சா அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ? அல்லேலூயா. ஒரு சொல்லுவாங்க, மாமியார் உடைச்சா மண் குடமா, மருமக உடைச்சா பொன் குடமா. ஒரே குடத்தை தான் உடைச்சிருக்கு, ஆனால் அந்த குடம் மாமியார் உடைச்சிட்டாங்கன்னா அது மண் குடம் தான், போனா போட்டுருவாங்களாம். அதே குடத்தை மருமக உடைச்சிட்டாங்க, தங்க குடத்தை உடைச்சிட்டாளே அப்படின்ட்டுருவாங்களாம். ஒரே தவறு தான், ஆனால் அந்த தவறை தான் செய்துட்டா அதை பெருசாக எடுத்துக்கிட மாட்டாங்க, அதை இல்லைன்னு நிரூபிக்க இருப்பாங்க. ஆனால் அதே தவிர அடுத்த ஆள் செஞ்சுட்டா போதும், இவங்க நீதிபதியாக மாறிடுவாங்களாம். நீங்களும் நானும் அப்படி இருக்க வேண்டாம். நமக்கு யாராவது அப்படி இருந்தா நீங்க கவலைப்படாதீங்க, கத்தரை பிடிச்சுக்கோங்க, தேவன் உண்மையை வெளியே கொண்டு வருவார். மூணாவது நான் சொல்ல விரும்புறேன், தானியேல் சிங்கக்கபியில் இருந்து கற்றுக்கொள்ளும் மூணாவது பாடம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிக்கும் போது, தானியேல் என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும், அதான் முக்கியம், அறிந்த போதிலும், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமென். எந்த சூழ்நிலை வந்தாலும் அவன் தான் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். மூன்றாவது நான் சொல்ல விரும்புகிறது, வாழ்க்கையில என்ன நடந்தாலும் கத்தரை மட்டும் விட்டுறாதீங்க. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, என்ன நடந்தாலும் கத்தரை மட்டும் விட்டுறாதீங்க பிரதர். ஏங்க ஒரு ஆளுக்காக சொல்லுங்க பிரதர், சிஸ்டர் ஒரு ஆளுக்காக சொல்லுங்க, வாழ்க்கையில என்ன நடந்தாலும் கத்தரை மட்டும் விட்டுறாதீங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் சரி கத்தரை மட்டும் விட்டுறாதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் சொல்றேன், என்ன நடந்தாலும். தானியேல் வாழ்வில நடந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நடக்காதுன்னு நினைக்கிறேன். உங்க வீட்டில் அப்படி சொல்றாங்க, சிங்கக்கபில தூக்கி போட்டு ஜெபிக்கலன்னா சிங்கக்கபில போடுறோன்னு சொல்றதுக்கு நம்ம ஊர்ல ஆளு இல்லை. ரட்சிக்கப்படாத கணவராக இருந்தா கூட சொல்றாரு, ஏமா முன்னாடி நல்லா ஜெபம் பண்ணி இப்ப ஏன் ஜெபம் பண்ணுக்குன்னு வீட்டுக்காரர் கேட்கிறாராம். அப்படிதான் நமக்கு ஆளை கொடுத்துருக்காரு. நமக்கு ஜெபிக்க தான் சொல்றாங்க. எவ்வளவுதான் ஆளா இருந்தாலும் எனக்காக ஜெபம் பண்ணிக்க. ரட்சிக்கப்படாத கணவர் சொல்றாங்க, கொஞ்சம் ஜெபம் பண்ண, வேலையில கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் போராட்டம் இருக்கு, கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கோன்னு ரட்சிக்கப்படாத கணவரே சொல்ற இடத்துல ஜெபிக்கிறதுக்கு எதிர்ப்பெல்லாம் நம்ம ஊர்ல ரொம்ப கம்மிங்க. ஆனா தானியேலுக்கு அப்படி இல்லை, ஜெபிப்பதற்கே கஷ்டம். அவன் யாருக்கும் இடைஞ்சலுக்கு போல, யார் குடியும் கெடுக்கல, யாருக்கும் தீமை செய்யல, அவனுடைய காரியத்தை அவன் பார்க்கிறான். அவன் யாருக்கும் இடைஞ்சல் இல்லாம ஜெபிக்கிறான், அவன் வீட்டில் அவன் ஜெபிக்கிறான். ஆனா ஜெபிக்கிறவனுக்கு விரோதமாக சிங்கக்கபியில் போடப்படும் என்கிற ஒரு சட்டம் ஏற்றப்பட்டதை அறிந்த போதிலும், நமக்கு இப்படி சூழ்நிலை இருந்துச்சுன்னா கதவெல்லாம் பூட்டிட்டு ஏசியை மாட்டி சத்தம் வெளியே வராம ஒருவேளை ஜெபம் பண்ணலாம். இல்லைன்னா என்ன நினைப்போம், 30 நாள் சொல்றாங்க, 30 நாள் வேண்டாம், 31 நாள் ஜெபம் பண்ணிக்கலாம். 30 நாள் மட்டும் ஜெபம் பண்ண கர்த்தர் நம்மளை கைவிட்டுருவாரா? அதுக்கு நம்மள வசனத்தை கண்டுபிடிப்போம், அதுக்கு ஆதாரங்களை கண்டுபிடிப்போம். 30 நாள் தானே, அது வரைக்கும் பொறுமையா இருப்போம். தானியேல் அப்படிலாம் செய்யல, பயப்படலை. உண்மையிலே தானியேலை பாராட்டுறோம். நீங்களும் நானும் தானியேல்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா, வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி கர்த்தரை மட்டும் விடலை. யார் கைவிட்டாலும் நான் கர்த்தரை கைவிட மாட்டேன். என்ன நடந்தாலும் ஆண்டவரை மட்டும் விட்டுற மாட்டேன். ஹல்லேலூயா. ஜெபமே கர்த்தர்ட்ட தான் பண்றோம். ஆமென், ஸ்தோத்திரம். தேவன் நம்மை விடுவிக்கிறது தான் ஜெபம் பண்றோம். அந்த ஜெபத்தை விட்டுட்டா யார் நம்மளை கை தூக்க முடியும்? விடுவிக்கிறவர்கிட்டே ஜெபிக்காம விட்டா வேற யார் நம்மளை விடுவிக்க முடியும்? ஹல்லேலூயா. தானியேலுடைய நம்பிக்கை எல்லாம் சரி, ராஜாவே சொன்னாலும், எதிரிகளே நின்னாலும், சிங்கக்கபியிலே போட்டாலும், தப்புவிக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை நான் விட மாட்டேன், அவரை பிடித்துக் கொள்கிறேன்னு தானியேல் அவ்வளவு உறுதியா அவரை பிடிச்சுக்கிட்டதை பாராட்ட வேண்டும் அன்பானவர்களே. ஆமென், ஸ்தோத்திரம். நான் மறந்துடாதீங்க, எவ்வளவு பெரிய சூழ்நிலையிலையும் என்ன வந்தாலும் கர்த்தரை விடாமல் பற்றி கொண்ட தேவ மனிதர்கள் பைபிள் இருக்காங்க இல்ல? யோபு கொடிய உபத்திரவத்திலும் கூட கர்த்தரை விட்டு விடவில்லை. ஆண்டவர்ட்ட அந்த வார்த்தை ரொம்ப அற்புதமானது. நன்மையை பெற்ற நாம், தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? அவன் விசுவாசம் எல்லாம் நமக்கு வருமானு தெரியல, ஒரு உயர்ந்த விசுவாசம். ஹல்லேலூயா. அவன் கர்த்தர் தீமை செய்யல தான், ஆனா சொல்றான் தீமையே அவர் கொடுத்தா கூட வாங்கிக்கிட்டு அவரை தான் நம்பணுன்றான். ஆமென். தீமையே அவர் தந்தாலும்
ஆண்டவர்கிட்ட வாங்கிக்கிட்டு தீமை தந்த ஆண்டவரை என்ன மறைச்சு பார்க்குறீங்க? ஆராதிக்கணும், அவரை விட்டுறக்கூடாது, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. எத்தனை பேர் செய்யலாம் அப்படி? நிறைய பேர் கை தூக்கல, சவுண்ட் இல்லை. அது எப்படிங்க பாஸ்டர்? தீமை செய்கிறவரை போயிட்டு எப்படி? இல்லை, என் தேவன் ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார். ஒருவேளை தீமை அனுமதிக்கப்படுமானால் அது நன்மைக்காக மாறும், நன்மைக்காக மாறும். யோபுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு. ஆமென், ஸ்தோத்திரம். பவுல் வந்து வாழ்க்கையில மரணமே ஆனாலும் கூட கத்தரை விடலை. வாழ்விலும் தாழ்விலும் ஆண்டவருக்காக நின்னாரு. ஆமென், ஸ்தோத்திரம். பசியிலும் பட்டினியிலும் ஆண்டவருக்காக நின்னாரு. மரணம் வாழ்க்கையில் வந்தா கூட இயேசு விடலை. அவருடைய ஊழியத்துல அடிச்சு தூக்கி போட்டாங்க, செத்து போயிட்டான்னு சொல்லி போட்டாங்க. ஆனா மறுபடியும் அவர் எழும்பி மறுபடியும் அங்கதான் போனாரு, ஆண்டவரை பிரசங்கம் பண்ண தான் போனாரு. அவருடைய சரீரத்துல ஜீவன் இருக்கிற வரை கர்த்தருக்காக வாழ்ந்த மனிதர் அவர். நான்காவதாக சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் நேசித்தவர்களோ, உங்களை நேசித்தவர்களோ, நீங்கள் நம்பினவர்களோ உங்கள் பாதிப்புக்கு காரணமா இருக்கலாம். ஆனா கர்த்தர் எல்லாத்திலையும் விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். நான் திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறவங்க நீங்க ரொம்ப நேசிக்கிறவங்களா இருக்கலாம், அல்லது உங்களை ரொம்ப நேசிச்சவங்களா இருக்கலாம். அவங்களால கூட சில நேரம் பாதிப்புகள் நம்ம வாழ்க்கையில ஏற்படும். நான் ரொம்ப நம்பி இருந்தேன் அவரை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அவங்க மூலமா கூட வரும். அதனால அவங்கள நான் குறையா சொல்லலை, ஏன்னா அவங்களும் மனிதர்கள் தான். அவங்க எப்படி இருப்பாங்க? மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பது நலம். ஹல்லேலூயா. சிலர்லாம் அப்படி சொல்லியிருக்கிறத பார்த்துருக்கிறேன். அவங்களா இப்படி செஞ்சாங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு பாஸ்டர். அவங்கள நான் ரொம்ப மலைய மாதிரி நம்பி இருந்தேன், அவங்க நான் ரொம்ப நேசித்தேன், அவங்கள உயிருக்குயிரா நேசித்தேன். அப்படியெல்லாம் சிலரை ரொம்ப நெருக்கத்தில் வச்சிருப்பீங்க. எவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறவங்களும் எவ்வளவு நம்பிக்கைக்குரியவங்களும் சில நேரத்தில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறவங்களா இருக்கலாம். ஏன்னா தானியேலுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தது யாருன்னா ராஜா. அல்லேலூயா. ராஜா மூலமா தானியேலுக்கு ஒரு பிரச்சனை வரும்னு தானியேல் என்ன செஞ்சிருக்க மாட்டான்னா நினைச்சு பார்த்திருக்கவே மாட்டான். ஏன்னா ராஜா தான் நமக்கு ஆதரவுன்னு தானியேலுக்கு தெரியும். ஏன்னா தானியேலை ராஜா ரொம்ப நேசித்தார். ஏன்னா தேசத்தில் அவன் உண்மையா இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் மேல அவனை உயர்த்தி வச்சிருந்தார் ராஜா. ஆனா அந்த ராஜாவே தெரியாம கையெழுத்து போட்டாரான்னு தெரியல. இந்த காரியம் தானியேலுக்கு பாதிக்கும் என்று தெரியாமலே அவன் அந்த சட்டத்தை ஏற்றி விட்டான். தானியேலுக்கு பாதிப்பாக வந்தது. பல நேரங்களில் நாம் நேசிக்கிறவர்களாலே தெரிந்தோ தெரியாமலோ நமக்கு பாதிப்புகள் வரலாம். ஆனா அந்த பாதிப்புகளையும் கர்த்தர்ட்ட உண்மையா இருந்தா தேவன் நம்மளை விடுவிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கு என்பதை மறந்து விடாதிருங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஐந்தாவது நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன் அன்பானவர்களே, சில நேரங்களில் பெரிய மனிதராலும் நம்பிக்கைக்கு உரியவர்களால் கூட உதவி செய்ய முடியாது. ஆமென். சில பெரிய மனிதர்கள் நம்பிக்கைக்குரியவங்களால கூட நமக்கு உதவி செய்ய முடியாது. சொல்லுவாங்க, மனம் இருந்தா என்ன இல்லையா, பணம் இல்லையா, பணம் இருந்தா மனம் இல்லையான்ற மாதிரி சொல்லுவாங்க. சில நேரத்துல சிலருக்கு உதவி செய்யணும்னு தோணும், ஆனா கையில செய்யற அளவுக்கு இருக்காது. ஆனா இருக்கும், ஆனா செய்யணும்னு தோணாது. அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ராஜா வந்து தானியேலுக்கு உதவி செய்திருக்க கூடும், நான் ஏற்கனவே சொன்னபடி. ஆனா ராஜா உதவி செய்யவில்லை. ஹல்லேலூயா. கட்டளையிட வேண்டிய இடத்தில் உள்ள ராஜா என்ன சொல்லுகிறான்னா ஆறுதல் சொல்லுகிறான். அவன் கட்டளையிட வேண்டிய அதிகாரம் உள்ளவன், ஆறுதல் மட்டும் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. ராஜா வந்து தானியேல்கிட்ட ஆறுதல் சொல்ல வேண்டியதில்லை. எதிராக நிற்கிறதான அதிகாரிகள்கிட்ட ராஜா பேசலாம். அநியாயமாக தானியேலை நீங்க இப்படி செஞ்சிருக்கிறீங்க, அவன் இதுவரைக்கும் நாட்டில் ஒரு தீமையும் செய்ததில்லை, ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு எதிர்த்து நிற்கிறவங்கள்ட்ட பேசுறதுக்கு ராஜா தயங்கலை. நல்லா கவனிங்க, ராஜா ஏன் தானியேலுக்காக பேசல, மற்றவங்களுக்காக பேசின அப்படின்னா, ராஜாவும் கூட பெரும்பான்மை பக்கம் தான் நிற்கிறார், சிறுபான்மை பக்கம் நிற்கல. மக்கள் பெரும் கூட்டம் பக்கம் நிற்க ஆட்கள் நிறைய நிற்காங்க, ஆனால் தனிநபருக்காக நிற்கிற ஆட்கள் ரொம்ப குறைவு. அன்பானவர்களே, பிலாத்துவும் கூட அதிகாரத்தில் இருக்கிறவன், அவன்தான் மரண தண்டனை விதிக்கக்கூடிய அதிகாரம் உள்ளவன். அவனால் மரண தண்டனை விதிக்கவும் கூடும், தப்புவிக்கவும் முடியும். குற்றவாளியை கூட தப்புவிப்பதற்கு வழி தேடிய பிலாத்து. நல்லா கவனிச்சிங்கன்னா, பரபாஸ் குற்றவாளி, அவனை கூட விடுவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பண்டிகை காலத்தில் ஒருவனை விடுதலையாக்கலாம் என்று சொல்லி அதை அவன் பயன்படுத்தி அவனை விடுவிக்க கூடுமானால் அதை பயன்படுத்தி இயேசுவை தான் அவன் விடுவித்திருக்க வேண்டும்.
ஆனால் இயேசுவை விடுவிக்கவில்லை, குற்றவாளியை விடுவித்தான். நல்லா கவனிச்சிங்கன்னா, பிலாத்து தான் சொல்றாரு, மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றையும் இவரிடத்தில் நான் காணவில்லை என்று பிலாத்து சொல்லுகிறான். ஆனா குற்றம் இல்லை என்று சொல்லிவிட்டு இவரை மரண தண்டனை கொடுக்கிறேன்னு அவர் கையெழுத்து போடுறாரு, கை கழுவுகிறாரே. என்ன காரணம்? வசனம் சொல்லுகிறது, மனுஷர்களுக்கு பயந்து, மக்களுக்கு பயந்து பிலாத்து இயேசுவின் பக்கம் நிற்க தயங்கினான். ஏனென்றால் இயேசு தனியாக நிற்கிறார், இயேசுக்கு எதிராக பெரும் கூட்டம் நிற்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். ஆளுகையும் ஆமென் அதிகாரங்களும் தலைவர்களும் பெரியவர்களும் இந்த மக்கள் அதிகாரங்களோடு தான் நிற்கிறத ஒழிய நியாயத்தின் பக்கம் நிற்பதற்கு ஆள் ரொம்ப குறைவு. பிலாத்து அதை செய்து முடித்தான். இயேசுவை விடுவிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தும் இயேசுவை விடுவிக்க பிலாத்து முன் வரவில்லை. அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அநேக நேரங்களில் பெரிய மனிதர்களால் கூட நமக்கு உதவி செய்ய முடியாமல் போகலாம். ஸ்தோத்திரம். ராஜா ஆறுதல் சொல்ல வேண்டியவனா? இல்லை, கட்டளையிட வேண்டியவன். ராஜானாலவே என்னதான்? கட்டளையிடுதல் தான். ஆனா ராஜா ஆறுதல் சொல்றான், சாப்பிடாம கிடக்கிறான், ராத்திரி முழுவதும் கீத வாத்தியங்கள் தன் பக்கத்துல வர சேர்க்கல, துக்கத்துல இருக்கான், நைட்லாம் தூங்கல. இதெல்லாம் ராஜாவின் இயலாமை காட்டுகிறது. அதிகாரம் படைத்தவர்கள், செய்யக்கூடியவர்கள் கூட சில நேரங்களில் உதவி செய்ய முடியாமல் போகலாம். ஆனால் கர்த்தரால் எப்போதும் உதவி செய்ய முடியும், தேவனால் எப்போதும் விடுவிக்க முடியும். ஆண்டவர் நன்மை செய்கிற தேவன். தானியேலை சிங்கக்கெபிக்குள்ளே போகும் முன்னே ஆண்டவர் அவனை விடுவித்திருக்க முடியும். ஆனால் கர்த்தர் அப்படி செய்யவில்லை. சிங்கத்தின் கெபிக்குள்ளே போக தேவன் அனுமதித்தார். ஏன் ஆண்டவர் சிங்கக்கெபிக்குள்ளே விட்டாருன்னு நாம கேள்வி கேட்க முடியாது. ஆனா ஆண்டவர் அதை நன்மையாக மாத்திட்டாரு. இன்னைக்கு இந்த காலவேளையில் தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், நாம் தேவனை நம்புவோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தனக்கு உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையான நிலை கூட இல்லாமல் போகலாம். யோசேப்பு சிறையிலிருந்து எதிர்பார்த்தான், பானபாத்திரன் இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் என்று. அவனால் செய்ய முடியும், ஆனால் அவன் மறந்து போனான். ஆனால் தேவனோ பார்வோன் இருந்தே செய்தி வரும்படி கர்த்தர் கிருபை செய்தார். 2 கரங்களை தட்டி வேணா கர்த்தரை துதிங்களேன். அல்லேலூயா. அப்படிதான் யோசேப்பு நினைச்சான், பானபாத்திரன் செய்தி வருமானு எதிர்பார்த்துட்டு இருந்தான். ஆனா தேவனோ அதை விட மேலான இடத்திலிருந்து உதவி கிடைச்சது, அங்கிருந்து செய்தி கிடைச்சது. 6வதாக நான் உங்களோடு சொல்ல விரும்புகிற விஷயம், மனிதன் செய்யும் ஒவ்வொரு நல்ல கிரியைகளுக்கும் பின்பு தேவனுடைய உதவி கட்டாயம் இருக்கும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் செய்கிற எந்த நற்கிரியைகளுக்கும் பின்னாடி ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. ஆமே, எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுல்ல? நாம் செய்கிற எந்த நற்கிரியைகளுக்கும் பின்னாடி ஒரு நல்ல பலன் இருக்கு. அதனாலதான் பைபிள்ல சொல்லியிருக்கு, நற்கிரியைகள் செய்கிறதுல சோர்ந்து போகாதிருங்கள். நற்கிரியைகள் செய்கிறதுல சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு நன்மை நிச்சயமா இருக்கு. சில நேரம் நாம் செய்யக்கூடிய நற்கிரியைகளுக்கு உடனே பலன் கிடைக்காது, ஆனால் கட்டாயம் பலன் கிடைக்கும். உடனே கிடைக்காம இருக்கலாம், ஆனா அநேக நேரங்கள்ல நம்ம செய்யக்கூடிய நற்கிரியைகளை செய்யும் போது நாம் அதுல சோர்ந்து போகிறோம். அதனாலதான் பைபிள் சோர்ந்து போகாதீங்கன்னு சொல்லியிருக்கு. நாம சில விஷயங்களை கர்த்தருடைய காரியமா இருக்கலாம், வசனம் வாசிக்கிறதுல ஜெபம் பண்றது, இது மாதிரியான ஆண்டவருடைய காரியமா இருந்தாலும் அதை செய்து சில நேரத்துல ஏண்டா செய்தோம், ஒரு நன்மை இல்லையே, நான் இன்னும் ஜெபிக்கணுமா வேண்டாம் அப்படின்ற இடத்துக்கு ஒருவேளை நீங்க வரலாம். அல்லது மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுல நீங்க சோர்ந்து போகலாம். ஏதோ ஒரு காரியத்துல சோர்வு ஏற்படலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நீங்க செய்கிற நற்கிரிகளை கர்த்தர் என்ன செய்கிறார் பார்க்கிறார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நாம் செய்யக்கூடிய எல்லா நற்கிரிகளுக்கும் பின்னாடி ஒரு நல்ல பலன் உண்டு என்பதில் மறந்து விடாதிருங்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு நன்மை செய்த பலரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதாவது பைபிள்ல நேரடியாக இல்லாட்டாலும் இயேசு சிலுவை சுமந்த போது அவருக்கு கொஞ்ச நேரம் உதவி செய்தான் ஒருத்தன். யாரு? சீமோன்ற ஒருத்தர் இல்ல, எத்தியோப்பியா தேசத்தை சார்ந்த சீமோன் அப்படின்னு ஒருத்தர் இயேசுவின் சிலுவையை கொஞ்சம் தூரம் சுமந்தார். அது ஒரு சின்ன நற்கிரியை. ஆனா பின்னாடி அவனுடைய பிள்ளைகள் தேசத்துல பெரிய அதிகாரத்திற்கு வந்ததாக சொல்லப்பட்டிருக்கு அப்போஸ்தலர் நடபடிகள்ல. ஆண்டவருக்காக செய்கிற சின்ன காரியத்திற்கு கூட ஆண்டவர் பலன் அளிக்கிறாராம். பைபிள் இருக்கு, சீஷர் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதன் பலனை அடையாமற் போகான். அப்ப ஆண்டவருக்காக உழைப்பவர்களுக்கும் ஆண்டவருக்காய் கொடுப்பவர்களுக்கும் கூட பலன் கிடைக்கிறது.
நீங்க ஆண்டவருக்காக உழைக்கிறத குறைவா நினைச்சிடாதீங்க, ஆண்டவருக்கு என்று கொடுப்பதை குறைவா நினைச்சிடாதீங்க. இதுக்காக பலனை இந்த உலகம் தராம இருக்கலாம், உங்க உண்மைக்கு பலனை ராஜா கொடுக்காம இருக்கலாம், உங்க உழைப்புக்கேற்ற உண்மைக்கேற்ற பலனை ராஜாவே கொடுக்காம இருக்கலாம். ஆனா பரலோகம் கொடுக்கும் ராஜாதி ராஜா கட்டாயம் கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க அதை மறந்துடக்கூடாது அன்பானவர்களே. எந்த சூழ்நிலையிலும் சரி, எந்த நற்கிரியைகளுக்கும் பலன் கொடுக்கிறவர். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்கன்னா அந்த இடத்துல சொல்லியிருக்கு, ஒவ்வொரு சபைக்கும் அவங்க கிரியைகளை சொல்லி ஸ்தோத்திரம், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஆலயத்தில் தூணாக்குவேன், ஜீவ கிரீடத்தை தருவேன், இப்படியெல்லாம் நிறைய வெகுமதிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அது எல்லாத்திலையும் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம்தான், நீ மரணபரின உண்மையா இருப்பதுனால ஆமென் ஸ்தோத்திரம், அவங்க வாழ்க்கையில கண்டறிந்த ஒவ்வொரு நன்மையான கிரியைகளையும் தேவர் கண்டுபிடித்து அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், அன்பா கேட்டுக்கிறேன், நீங்க ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்றீங்கன்னு வைங்களேன், தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் பண்றீங்க வைங்க, அதுல வந்துட்டு சோர்ந்து போயிடாதீங்க, நிறுத்திடாதீங்க, அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க, அதை செய்துக்கிட்டே இருங்க. அதுக்கு எதிரான சூழ்நிலையிலும் அதை செய்யுங்க. எல்லாரும் விட்டுட்டா கூட நீங்க விட்டுறாதீங்க. ஆமென் ஸ்தோத்திரம். நிச்சயமாக பலன் ஆண்டவர் தருவார். 7ஆவதாக நான் உன்னை சொல்லி ஜெபிக்க விரும்புறேன். ஒவ்வொரு உபத்திரவத்துக்கும் பின்னாடியும் ஒரு இரட்டிப்பான ஆசீர்வாதம் இருக்கு. எப்படி ஒரு எல்லா நற்கிரியைகளுக்கும் பின்னாடி ஒரு ஆசீர்வாதம் இருப்பது போல ஒவ்வொரு உபத்திரவத்துக்கு பின்னாடியும் ஒரு ஆசீர்வாதம் இருக்குன்றதை மறந்துடாதீங்க. இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவர் உபத்திரவத்துக்கு பலன் அளிக்கிறவர், உபத்திரவத்துக்கு பலன் அளிக்கிறவர். தானியேல் உபத்திரவப்படுவதற்கு தன்னை அர்ப்பணம் செய்தான். இது மிகப்பெரிய உபத்திரவம். எல்லாரும் முன்னாடியும் குற்றவாளியாக நிறுத்தப்படுகிறான். ஒரு சாதாரண மனிதனாக குற்றச்சாட்டு அது கூட பெருசா இருக்காது. ஆனா பிரதானிகளின் தலைவனா இருக்கிற ஒரு ஆள் எல்லாரும் முன்னாடியும் கை கட்டி குற்றவாளியா நிக்கிறது அவ்வளவு எளிதல்ல. தனக்கு கீழே இருக்கிற தன்னை தாளாம் செய்த தனக்கு கீழே இருக்கிற வேலைக்காரர்களுக்கு முன்னாடி தான் ஒரு குற்றவாளியாக தானியேல் இருப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனாலும் தானியேல் அவன் எதுவுமே சொல்லலை, அல்லது நான் தெரியாம செஞ்சிட்டேன் இனி செய்ய மாட்டேன் அப்படி ஏதாவது சொன்னானா? இல்லை. இன்னைக்கு மாதிரியெல்லாம் வீடியோலாம் கிடையாது. நான் உண்மையிலே நான் ஜெபம் பண்ணல, இவங்க சும்மா சொல்றாங்கன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாவா இல்லையா? இப்போ அப்படி பண்ண முடியாது, வீடியோட கொடுக்க காமிச்சிடறான், எங்க இருந்தாவது எடுத்துடுறான், இப்போ தப்பிக்க முடியாது. ஆனால் அன்னைக்கு அவன் நான் செய்யலை, இவங்க சும்மா சொல்றாங்க, நான் சும்மா ஒரு பாட்டு தான் பாடிக்கிட்டு இருந்தேன், ராஜா உங்களை பார்த்து தான் பாடினேன், உங்களை தான் அப்படி மாற்றி விடனா மாற்றி விடலாம். அப்படி அவன் சொல்லியிருந்தா ராஜா இவனுக்காக சப்போர்ட் பண்ணியிருப்பார். ஏன்டா அவனை போய் சொல்றீங்க, விடுங்கடா அப்படின்னு விட்டுருப்பாரு. ஆனால் அங்கேயும் நிற்கிறாரு, ஆமா நான் ஜெபம் பண்ணேன், இல்லைன்னு மறுக்கவே இல்லை. ஆனால் அப்படி தானியேல் நின்று உபத்திரவத்தை சந்தித்தார். அப்படி உபத்திரவத்தை சந்தித்ததுனால தானியேல் மூலமாக என்ன நடந்தது? அன்பான இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை அவனுக்கு தந்தார். 27ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை அறிய செய்தார். அதனால தான் தானியேல் சிங்ககபிக்கு போகலன்னா இதெல்லாம் நடந்திருக்காது. தானியேல் சிங்ககபியில் போடப்பட்டதின் நன்மை என்ன? அப்பதான் தேவன் வல்லமையானவர் என்பது வெளிப்பட்டது. சிங்கங்களின் வாய்களை கட்டி போடுற அளவுக்கு ஆண்டவர் எவ்வளவு வல்லமையானவர்னு வெளிப்படுத்தினார். 2, தானியேல் உண்மை உள்ளவன் என்பதை வெளிப்படுத்தினார். சிங்கத்தின் குகைக்குள் போகிற வரைக்கும் தானியேல் குற்றவாளியாகத்தான் இருந்தான். சிங்க குகைக்குள்ளே போய் வெளியே வந்த போதுதான் தெரிந்தது, இல்லை இவன் நீதிமானாக இருக்கிறான், இவன் குற்றமுள்ளவனாக இருந்திருந்தால் சிங்கம் அவனை கொன்றிருக்குமே, அவன் நீதிமான் என்பதை வெளிப்பட செய்தார். 3, தானியேலோடு தேவன் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ஆண்டவர் அவன் கூட இருக்கிறார்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. 4, சத்துருக்கள் எல்லாம் இல்லாமல் போனார்கள். இந்த சிங்க கபிக்குள்ள தானியேல் போகலன்னா அடுத்து இன்னொரு குற்றத்தை அவன் மேல என்ன செய்வாங்க? சுமத்துவாங்க. இப்ப அந்த குற்றம் சாட்டின எல்லாருமே எங்க இருக்காங்க? சிங்கத்தின் குடலுக்குள்ள இருக்காங்க. அவ்வளவு பேரையும் கர்த்தர் கொண்டு போயிட்டார். பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. ராஜா கர்த்தரை அறிந்து கொள்ளக்கூடிய விசுவாசமுடையவனாக மாறினான். இந்த சிங்ககபியில போனது நல்லது. அதனாலதான் ராஜாவே கர்த்தரை அறிந்து கொண்டான். எல்லா ஜனங்களும் கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியான கட்டளையும் ராஜா இடுகிறான். ராஜா சொல்றாரு,
என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி நம்மளை எல்லாரும் வணங்கணும்னு ஆசைப்பட்டான், அதுக்கு கையெழுத்து போட்டான். இப்ப சொல்றான் இல்ல, அவரை வணங்கணும்னு கையெழுத்து போடுறான். இந்த மாற்றம் எங்கிருந்து வந்தது அப்படின்னா, தானியேலுடைய சிங்கக்கபிக்குள்ள போன அனுபவம் தான் இருக்கு. ஆண்டவருக்காக தானியேல் உறுதியா நின்னதுனால தான் சிங்கக்கபிக்குள்ள போனான். அப்படி போனதுனால தான் எனக்கு ராஜாவே ஒரு பெரிய மாற்றத்தை காண்கிறான். தேசமெல்லாம் தானியேலின் தேவனை ஆராதிக்கிற ஒரு நாள் வந்தது. அன்பானவர்களே, எனக்கு இந்த கால வேளையில நான் திரும்பவும் சொல்லுகிறேன், எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் ஆண்டவரை மட்டும் அவருக்காக உண்மையா இருங்க, அதை இழந்துடாதீங்க. கர்த்தர் எவ்வளவு உயர்த்தினாலும் கர்த்தரை விட்டுறாதீங்க. நீங்க உண்மையாய் தேவனை பின்பற்றினால் உங்க மேல சுமத்தப்படுகிற பொய் குற்றச்சாட்டுகள் எல்லாம் கர்த்தர் பொய்ன்னு நிரூபிப்பாரு. வாழ்க்கையில என்ன நடந்தாலும் வேற எதை வேணாலும் விட்டுருங்க, கர்த்தரை மட்டும் விட்டுறாதீங்க. ஆமேன். நீங்க நேசிக்கிறவங்களோ உங்களை நேசிக்கிறவங்களோ நீங்க முழுமையா நம்பி இருக்கிறவங்க கூட உங்க பாதிப்புக்கு சில நேரம் காரணமா இருக்கலாம். ஆனா தேவன் ஒரு நாள் உங்களுடைய பாதிப்புக்கு காரணமா இருக்க மாட்டார், உங்க உயர்வுக்கு தான் காரணமாக இருப்பார். நம்மளை ஒரு நாள் தேவன் பாதிக்க வைக்கிறவர் அல்ல, நம்மளை பாதுகாக்கிறவர் என்பதை மறந்துடாதீங்க. சில நேரம் பெரிய மனிதர்களால் கூட, நீங்க ஆலமரமா நம்பி இருக்கிறவர்கள் கூட சில நேரம் உங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் போலாம். அதனால கர்த்தரை மாத்திரம் பிடிச்சுக்கோங்க, அவர் நமக்கு உதவி செய்வார். மனிதர்கள் செய்யும் ஒவ்வொரு நற்கிரியைகளுக்கும் பின்னாடி ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. நீங்கள் படுகிற ஒவ்வொரு உபத்திரவத்துக்கும் பின்னாடி ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த விஷயத்துல இன்னொன்னையும் உங்களுக்கு நினைவுபடுத்திடுறேன். நீங்க உபத்திரவத்தின் பாதையில் போகும் பொழுதெல்லாம் நீங்க கர்த்தரை உயர்த்துவார் என்பதை மறந்துடாதீங்க. நல்லா கவனிங்க. நீங்க உபத்திரவத்துல போகும்போது அது ரொம்ப கஷ்டம் இல்லாமல் இருக்கணும்னா ஒரே வழி, முடியும் போது நமக்கு வெகுமதி இருக்குன்னு நினைச்சிட்டிங்கன்னா அது கஷ்டமா தெரியாது. அப்படிதானா? ஒரு தாய் குழந்தை பெற்றெடுக்கும் போது அந்த வலி எப்படி தாங்குறா அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கையில் ஒரு குழந்தை என்ன செய்யும், கொடுப்பாங்க. அதுதான் அந்த வலியை தாங்கிறதுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி ஒரு தாய்க்கு இருக்கு. 30 நாள் ஒருத்தர் வேலை செய்கிறார்ல, அந்த வேலை அவருக்கு ஈஸியாக இருக்க காரணம் என்ன? பரவாயில்ல, ஓனர் நல்லா காரில் போட்டும், ஏதோ நம்ம கம்பெனி முன்னேறட்டும் அப்படின்ற சந்தோஷத்துலையா 30 நாள் வேலை செய்கிறாரு? இல்லை, 30 நாள் முடியும் போது நோட்டு கட்டு நம்ம கையில் கொடுப்பாங்க, சம்பளம் கையில் கிடைக்கும், நம்ம உழைப்புக்கேற்ற கூலி கிடைக்க போகுதுன்ற ஒரு சந்தோஷம் தானே அந்த வேலையை செய்கிறதுக்கு கொஞ்சம் பூஸ்டாக இருக்குது. அது மாதிரி தான் உபத்திரவத்தின் பாதையில் போகிற தேவ பிள்ளைய நீங்கள் உபத்திரவத்தை சந்தித்து முடிக்கும் போது ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. உபத்திரவம்னு ஒன்று நீங்கள் காமனாக நினச்சிடக்கூடாது. அதில் 2 விதமான உபத்திரவம் இருக்குது. என்ன உபத்திரவம்? ஒன்று, யாரா சொல்கிறீங்களா? உபத்திரவம் 2 வகைப்படும். என்ன உபத்திரவம் அது? யாரா சொல்ல முடிஞ்சா உங்களை பாராட்டனே. யாரா சொல்றீங்களா? 2 உபத்திரவம் இருக்கு. யாரா சொல்றீங்களா? உபத்திரவம், மகா உபத்திரவம். அல்லேலூயா, வெரி குட். பரவாயில்ல பரவாயில்ல. 2 வகையான உபத்திரவம் நம்ம வாழ்க்கையில் வருது. ஒன்று, யாராவது நீங்க சொன்னீங்கன்னா உங்களை பாராட, உங்களை ஒரு வாய்ப்பு தரேன். பிசாசு நம்மளை சோதிக்கிறது. இன்னொன்று இயேசு சோதிக்கிறது. 2ஆ? அல்லேலூயா. வேற? ஆமேன். எதுக்கு பாச நீங்களே சொல்லிடுங்க. ஒன்று நம்மளா வம்பிழுத்து சிக்கிறது, வாயை கொடுத்து மாட்டிக்கிறது இருக்குல்ல, அது நம்மளா உபத்திரத்தில் நாமளே சிக்கிறது. இன்னொன்று நம்ம தப்பே பண்ணாமல் உபத்திரத்துக்குள்ளே போகிறது. 2 விஷயம். நான் தவறு பண்ணி உபத்திரத்துக்குள்ளே போகிறது. இன்னொன்று அப்படிதானா? அல்லேலூயா. போடா வாடான்னு புருஷனை பேசி அடி வாங்குறது. இன்னொன்று ஜோம் பண்ணதுக்காக அடி வாங்குறது. 2 இருக்குல்ல. சோத்திரம். அப்படிதானா? 2லையும் அடி வாங்க முடியும். அந்த ஆளை மானங்கட்ட கேள்வி கேட்டு அந்த ஆள்கிட்ட வம்பிழுத்து அவர்கிட்ட பேசி சண்டை போட்டு அடி வாங்குறது அதுக்காக உங்களுக்கு ஆண்டவர் ஒரு மகா பெரிய பலனை தருவார் நான் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. ஓ அன்பான சகோதரியே, கெட்ட வார்த்தை பேசி புருஷன்கிட்ட அடி வாங்கின சகோதரியே, உன்னை தேவன் நிச்சயமா உயர்த்துவார்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுக்கெல்லாம் பலன் கர்த்தர் கொடுக்குற தேவன் அல்ல. அதுக்கு நீ ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கணும். அல்லேலூயா. ஆனா நான் உண்மையா தான் இருந்தேன், நான் எந்த தப்பும் செய்யலை,
நான் சரியா தான் இருந்தேன், நான் தவறு பண்ணல, நான் குற்றவாளி இல்லை, நான் தவறு செய்யல, கெட்ட வார்த்தை பேசல, ஆனா நான் செய்யாத ஒன்றை செய்ததாக என்னை உபத்திரப்படுத்துறாங்க, நான் உண்மையா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க, நான் ஜெபம் பண்ணதுனால பிரச்சனை வந்திருக்கு, நான் ஆராதிப்பதனால, சபைக்கு வருவதனால, நான் தேவனுக்காக ஊழியம் செய்ததுனால, இப்படி ஆண்டவருக்காக செய்ததுனால ஒரு உபத்திரம் வருதுல்ல, அந்த உபத்திரவங்களுக்கு தேவன் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருவார். யோபு தான் சிக்கலில் மாட்டிக்கொள்ளவில்லை, அவன் உண்மையா இருந்ததால் வந்த உபத்திரவம் அவனுக்கு வந்துச்சுது. அதுக்காக பலனை கர்த்தர் கொடுத்தாரு. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம் இந்த கால வேளையில. தேவ ஜனமே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தானியேல் சிங்கக்கபியில போடப்பட்டதுனால அவனுடைய வாழ்க்கையிலிருந்து 7 உண்மைகளை காண கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். ஒரு முறை கூட நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேளைக்காக நன்றி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்பா கேட்குறேன், நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. வெறும் பிரசங்கம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அந்த பிரசங்கத்தை ஏற்றுக்கொண்டு அதற்காக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும்போது அந்த செய்தியின் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தருவார், கர்த்தர் நமக்கு தருவார். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். தேவனே கர்த்தாவே நன்றியோடு கூட நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே தானியேலை போல நான் உண்மையா இருக்க பண்ணுங்க. பிரதர் சொல்லுங்க, சிஸ்டர் சொல்லுங்க, இந்த வார்த்தையை தயவு செய்து நல்ல சத்தமா சொல்லுங்க. யார் பக்கத்துல இருந்தாலும் வெட்கப்பட வேண்டாம். நீங்க ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே தானியேலை மாதிரி ஜெபிக்க, தானியேலை மாதிரி தீர்மானத்துல உறுதியா இருக்க, எவ்வளவு உயர போனாலும் ஆண்டவரை உம்மை விடாமல் பிடித்து கொண்டானே. ஆண்டவரே என்ன நடந்தாலும் சரி, ஆண்டவரே சிங்கக்கபிக்கே போனாலும் சரி, ஆண்டவரை ஜெபத்தை விடாமல் நின்ன தானியேலை போல எதற்கும் பயப்படாமல் கர்த்தருக்காக உறுதியாக நின்ன மாதிரி நாங்கள் நிற்கத்தக்கதாக தேவனே கிருபை செய்ய வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே அப்பா, உம்முடைய பிள்ளைகள் மேல் கிருபையாயிரும், உம்முடைய பிள்ளைகள் மேலே கிருபையாயிரும் ஆண்டவரே. இந்த காலையில் ஆண்டவரே இந்த வாக்குத்தத்த வசனமானது இதை கேட்கிற ஒவ்வொரு சகோதரன் மேலும் சகோதரி மேலும் இந்த வசனங்கள் எல்லாம் பலிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, நீர் அப்படியே செய்கிறபடியால் நன்றி. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார்னு ராஜா சொன்ன அந்த வசனத்தை உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில உறுதிப்படுத்தும் ஆண்டவரே. ஏதாகிலும் ஒரு பிரச்சனையில கஷ்டங்கள்ல சிக்கி போயிருந்தால் அவர்களை தப்புவியும் ஆண்டவரே. சிங்கக்கபிக்குள்ள இருப்பது போல சிலர் ஆண்டவரே பிரச்சனையில சிக்கி போயிருந்தால் என் தேவனாகி ஆண்டவர் சிங்கங்களின் வாய்களை கட்டி போடுவீராக ஆண்டவரே. பிரச்சனையின் வாயை கட்டி போடும், சத்துருக்களின் கைகளை கட்டி போடும், எல்லா பிசாசின் வல்லமைகளை எல்லாம் நிர்மூலமாக்கி போடும். உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் மீட்டெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எந்த உயர்ந்த மனிதர்களும் வல்லமையான மனிதர்களும் கூட உதவி செய்யாமல் போகலாம், ஆனால் நீரோ எல்லாவற்றையும் உதவி செய்ய முடியும் ஆண்டவரே. கர்த்தாவே கிருபையாயிரும் என்று ஜெபிக்கிறோம். இந்த காலை ஆராதனையில் கிருபையாயிரும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை ஆண்டவரே. குறைகள் குற்றங்கள் பாவங்கள் இருந்தால் மன்னிப்பீராக ஆண்டவரே. உமக்கு விரோதமான பாவங்களை செய்யாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். அவனை சுற்றி இருக்கிற எல்லாரும் பாவம் செய்தாலும் தானியேல் பாவம் செய்யாதது போல உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உண்மையாயிருக்க கிருபை செய்யும் ஆண்டவரே. மற்றவர்களைப் போல அல்ல, எங்க தெருவில் இருக்கிற மற்றவங்களை போல அல்ல, நாங்கள் உமக்காக உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. சராசரி மனிதனாக அல்ல, எல்லாராலும் ஆண்டவரே முன்மாதிரியாய் பார்க்கப்படுகிற ஒரு இடத்துல நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. கர்த்தாவே கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.